கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளையும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தருக்கு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயே நம்ம எடுத்துட்டு கொள்ள போகிற வசனம் என்னன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே அப்படிங்கிற வசனம் இருக்குது. கர்த்தருடைய சிட்சையை என்ன செய்யக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. சில காரியங்கள் ஆண்டவர் சில பாதைகள் நடத்தும் போது அவர் சில நேரம் நம்மளை சிக்ஷிக்கிறாரு. அந்த சிக்ஷையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டத்தை எய்த்து நிச்சயக்கூடாது, போராடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அது எல்லாவற்றையும் என்ன கொடுக்கணும்னா நம்ம பொறுமையோட அதை சகிக்கணும். பொறுமையோட சகிக்கும் போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய பிள்ளை தான் அவர் சோதிப்பார், வேறு யாரையும் சோதிக்க மாட்டார். ஆண்டவர் வசனம் கொடுத்து கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிற போல என்ன சொல்கிறாராம். அவனுக்கு அன்பு கூறுகிற அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிற போல என்ன சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு சொல்லியது புத்திமதியை நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாக புத்திரன் உண்டோ அப்படின்ற மாதிரி நம்ம சில காரியங்களில் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை பேசியிருந்தோம், இல்லை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நினச்சி செய்தோம்னா அவர் சிட்சிக்கிறார். இப்போ தகப்பன் பிள்ளைகளை அடித்து வளர்க்குறது போல சிட்சிக்கிறார். சிட்சிக்கும் போது அதை நினச்சிக்கிறது அது அற்பமாக எண்ணக்கூடாதான். வசனம் தெரியுது, அப்படிதான் சொல்லியிருக்குது. அன்றியின் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடித்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். யாருக்கு ஆண்டவர் அன்பு கூறுகிறாரோ அவங்கள சிட்சிப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளையார் அவர் தெரிந்தெடுத்துட்டாரு. தெரிந்தெடுத்தனால நம்மளுக்கு தப்பு இருக்குமானால் தப்பு நினச்சிவார். அவர் அதுக்கு அதை சரிப்படுத்துவார். சரிப்படுத்தும் அதை சிட்சை எண்ணிச்சிக்கூடாது, அற்பமாக எண்ணிச்சிக்கூடாது, எண்ணக்கூடாதுன்னு வேதம் கூறுவது. தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நினைக்கிறார். சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறீர்களானால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையான புத்திரன் உண்டோ அப்படின்னு வேதம் கூறுகிறது. தகப்பன் சிட்சையான புத்திரன் உண்டோ. தகப்பன் ஒரு காரியத்தை கண்டிக்கிறான் அப்படின்னா அது நன்மைக்கு ஏதோ தான் கண்டிப்பாக தவிர நம்மளை என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக நம்மளை கண்டிக்காத சரிப்படுத்தி அவர் நினைச்சுவார். அவருடைய காரியங்களை இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை யோபு எந்த தப்பும் செய்யலை, எந்த ஒரு பாவம் செய்யலை. இன்னும் யோபுக்கு நிறைய பிரச்சனை ஆண்டவர் கொண்டாரு. நிறைய பிரச்சனை வந்தது. இந்த யோபை நினைச்சுனா சாத்தான் நினைச்சுஞ்சான் சோதிக்கிறதுக்கு வந்தான். ஆனால் நினைச்சுங்க ஆண்டவர் பாதுகாத்தாரு. இந்த வேதம் பார்க்கும்போது 23 யோபு 23 பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா அவர் ஆண்டவர் பயந்து நடந்து ஒரு பாவத்துக்கு விலகி போகிறவர். அவர் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். இந்த யோபுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு மத்தியிலேருந்து என்ன செஞ்சார், அவர் இப்படி போயிருக்கார். நிறைய காரியங்கள் அவருக்கு நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இறந்தார்கள். ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இறந்துச்சு. நண்பர்கள் அவருக்கு ரொம்ப தூசிக்காங்க. நண்பர்கள் தூசிக்க தான் செய்வாங்க. நீங்கள் நிறைய இடத்துல எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சமாதானம் இல்லாதது தூசிக்க தான் செய்கிறாங்க, தூசிப்பாங்க. ஆனால் தூசித்தாலும் ஆண்டவர் நினைச்சுவார். சரியான வேலையில் நினைச்சிடுறேன். நம்ம சொல்லுவாங்க, நம்மளுக்கு திட்டுறாங்கன்னா அற்பமாகன்றாங்கன்னா நம்ம அமைதியாக இருந்துடணும். நம்ம அதில் அற்பமாக என்ன தான் நம்ம உயர்த்தப்படுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு யாருமே திட்டலை, நம்மளை தாளாட்டுவாங்கன்னா நம்ம அந்த ஆசீர்வாதத்தில் நினச்சிமே போகவே முடியாது. நமக்கு ஒருத்தங்க கழிக்கிறாங்க, நம்மளை தள்ளுறாங்க அப்படின்னா ஏசப்ப நம்மளை அன்பு வைக்கிறாரு அப்படிங்கிற நினச்சிக்கிடணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டுக்கு பயந்து உண்மையாக நடக்கும்போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்கு நினச்சிங்க தொடர்ந்து வரும். அந்த காரியங்கள் நினச்சிங்க நீங்கள் பொறுமையாக சகித்தீங்கன்னா ஆண்டு பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆண்டு சொல்கிறாரு, என் தகப்பன் சிட்சையாக புத்திரன் உண்டோ அப்படின்னு இருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் சிட்சைகள் சிட்சைகள் வந்தால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஏன்னா சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி தான் யாக்கோப்பில் போட்டிருக்கோம், 1:12 போட்டிருக்கோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்காக நினச்சிருக்க அதுக்கு ஜீவத்தில் எடுத்து அவன் பெறுவான் அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கும், வசனம் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களை உத்தமன் என்று ஆண்டு பார்க்க
நிறைய காரியங்கள் என்ன செய்கிறார் உங்களுக்கு கொடுத்த லேஸில் நான் சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிறது லேஸில் பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக மாட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு சில சிக்ஷைகளை அனுமதிக்கும் போது ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், அவருக்குள்ளே நம்ம நெருங்கி வரதான் ஆண்டு சில காரியங்களை அனுமதிப்பார். அதனால் நீங்கள் யாரும் என்னை வச்சு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டுக்குள்ளே நம்மளை என்ன செய்யணும், தன்னை திட்டப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. ஆமென்.